தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவையானது புனித எரோனிமோஸ் உடைய நினைவு நாளை கொண்டாடி மகிழ்கின்றது. புனித எரோனிமோஸ் ஆண்டவர் மீது மற்றற்ற அன்பு கொண்டிருந்தார், நம்பிக்கை கொண்டிருந்தார். இறைவனுடைய வாழ்க்கையிலே தன்னை நிலைநிறுத்தி வாழ்ந்த ஒரு புனிதராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைய நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றார், கடவுள் நம்மோடு இருக்கிறார். கடவுள் நம்மோடு இருக்கிறார். கடவுள் எங்களை விட்டு எங்கும் சென்று விடவில்லை. எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளாக, எங்களை வழிநடத்தி செல்லும் கடவுளாக, எங்களை கண்காணிக்கும் கடவுளாக, எங்கள் மீது பற்றுள்ளவராக எங்களோடு கடவுள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு. பல நேரங்களிலே பல வேளைகளிலே நாங்கள் நான் என்ற சொற்பதத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளுகின்றோம். அந்த நான் என்ற சொற்பதத்தை நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது கடவுளை விலக்கியவர்களாகத்தான் நான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றேன். நான் வாழ வேண்டும், நான் நன்றாக இருக்க வேண்டும், நான் தான் இதை செய்தேன், நான் தான் அதை செய்தேன், நான் தான் பெரியவனாக வேண்டும், நான் தான் தலைவனாக வேண்டும் என்று சொல்லி நான் என்ற சொற்பதத்தை எனக்குள் நான் போட்டுக்கொள்ளுகின்றேன். ஆனால் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்ற அந்த சொற்பதத்திலிருந்து நாங்கள் விலகிச் செல்லுகின்றோம். ஆகவேதான் இன்று இந்த நாளிலே நாங்கள் சிந்திப்போம். நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், எப்படியான மனநிலைகளோடு நாங்கள் வாழ்பவர்களாக இருந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நம்மை வழிநடத்தி செல்லும் கடவுளாக, நம்மை பராமரிக்கும் கடவுளாக, எம்மை உற்று நோக்குகின்ற கடவுளாக, எங்கள் மீது அக்கறை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நேசிக்கும் கடவுளாக கடவுள் எங்களோடு இன்றும் என்றும் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதுவரை நம்பிக்கையோடு இன்றைய நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம். இன்றைய நாளிலே உங்கள் அனைவருக்கும் புனித எரோனிமோசுடைய திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். அன்னை மரி மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இறை அன்பின் சாட்சிகளாக மாற்றப்பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.